கல்வி, தரமான கல்வி, தரமான சுகாதாரம். இன்னைக்கு கல்வித்துறை என்று எடுத்துக்கொள்ளுங்கள், வெளி மாநிலத்தின் மக்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்னையா நடக்குது தமிழ்நாட்டில்? என்னையா கல்வி நடக்குதுங்க? பள்ளி கல்வியும் சரி, உயர்கல்வியும் சரி, மோசமான சூழல். தமிழ்நாட்டில் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 180 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்கிறது, அரசு கல்லூரிகள். இந்த 180 கல்லூரிகளில் 96 கல்லூரிகளில் முதல்வர்கள் கிடையாது, பிரின்சிபல் கிடையாது. நினைச்சு பாருங்க, 180ல 96 கல்லூரிகளில் முதல்வர்கள் கிடையாது. இந்த ஜூலை மாதம் முடிஞ்சுச்சுன்னா 100 கல்லூரி, இன்னும் 4 பேர் ரிட்டையர் ஆகுறாங்க இந்த மாசம். 180ல 100 கல்லூரிகள் இல்லைன்னா உனக்கு என்ன நிர்வாகம்? எதுக்கே அவனுக்கு நிர்வாகம்? முதல்ல விட்டுட்டு போங்களேன். ஒரு கல்லூரியுடைய முதல்வரை கூட உன்னால நியமிக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு அவனுக்கு ஆட்சி? எதுக்கு அவனுக்கு நிர்வாகம்? இந்த கல்லூரி எப்படி இயங்கும்? அது மட்டுமல்ல, அந்த கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 10,500 இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள். அந்த 10,500 இணை பேராசிரியர்களில் 9,000 பணியிடங்கள் காலியா இருக்கு. இருக்கிறது 10,500, அதுல 9,000 இடங்கள் காலியாக இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்து அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. என்னன்னு? நாங்கள் ஆட்சிக்கு வந்து 5.5 லட்சம் புதிய அரசு வேலைகளை நாங்கள் உருவாக்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். 5.5 லட்சம். இதுவரைக்கும் 44,000 அரசு வேலைகளை நியமனம் பண்ணிருக்கிறாங்க திமுக. 4.5 ஆண்டுகள் 44,000 தான். அந்த 44,000ல 15,000 டெம்பரரி, 29,000 தான் பர்மனன்ட். இப்படி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்ற திமுக ஆட்சி நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புகின்றோம். நான் மட்டும் சொல்லல, அனைத்து தரப்பு மக்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து தரப்பு மக்களும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வகுப்பறைகளில் ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. 1 லட்சம் வகுப்பறைகளில் ஒரே ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. அப்புறம் நீ என்னையா கல்வி கொடுக்க போறீங்க? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஒன்று இருக்குது, கல்வி பெறும் உரிமை சட்டம். அதை நிறைவேற்றி கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் நிதி ஒதுக்கீடு செய்யல. அதனால 8 லட்சம் ஏழை மாணவர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 8 லட்சம் பேர். ஏன்னா அதுக்கு நிதி ஒதுக்கீடு. இப்படி எவ்வளவு ஒவ்வொரு துறையிலும் இவர்கள் செய்கின்ற அட்டூழியம் சாதாரண அட்டூழியம் கிடையாது.